ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லோவர் அப்டமனுக்கும், ஏன்னா அதுதான் அதிகபட்சமாக வந்து எல்லாருக்குமே இதாக இருக்கும். இப்போ நானே பாருங்கள், அந்த லெக் ஆப்ரேஷன் பண்ணதுலேருந்து ஒரு 1 மந்த்தாக நான் ஒர்க் அவுட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. இப்போயும் வந்து லெக் பெயின் இருக்குது. அதுக்கு நான் வந்து டென்ஷன் கொடுத்துக்காம நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன். நம்ம சைடு அப்ளிக்னு சொல்லக்கூடிய சைடு பகுதியையும் நம்ம லோவர் அப்டமனுக்கும் சூப்பராக ஒன்லி சிங்கிள் டவலை மட்டும் வச்சு பண்ண போகிறோம். எப்படின்னு பண்ணுங்கள், ப்ரொசீஜராக பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, இது மாதிரி படுத்துட்டு வயிறை வந்து ரிலாக்ஸேஷன் பண்ணணும். நம்ம எந்த அப்டமல் பண்ணாலும் நம்ம வந்து ஹோம் ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப நமக்கு ஃப்ரீயாக இருக்கும். ரிலாக்ஸ்டாக படுத்துட்டு நல்லா வயிறை வந்து நல்லா அப்படியே ஒரு சின்ன சின்ன பஞ்சஸ் மாதிரி வயிற்றில் அப்படியே ஃபிங்கராலே பண்ணிவிட்டு லெஃப்ட் டு ரைட் ரொட்டேட் பண்ணுங்கள், ரைட் லெஃப்ட் ரொட்டேட் பண்ணுங்கள் நல்லா தொப்புள் மேலே. அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா பிடிச்சி விடுங்க. அப்புறம் மேலேருந்து கீழே அப்படியே வந்து அமுக்கி விடுங்க. ஓகேங்களா? இதில் வந்து நல்லா கேஸ் வந்து ரிலீஸ் ஆயிரும். ஏன் போகிற மாதிரி ஏன் வந்து கேஸ் ரிலீஸ் ஆயிரும். ஃபஸ்ட்டு கிளாஸ் பார்த்துங்க. ஃபஸ்ட் எக்ஸசைஸ் என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு டவலை நம்மளுடைய காலை எந்த அளவு விரிச்சு வச்சுருக்கீங்களோ அந்தளவுக்கு மட்டும் டவலில் டைட்டாக பிடிச்சிட்டு மேலேருந்து மேலே அப் பண்ணுறீங்க. கீழே எவ்வளோ மேக்ஸிமம் முடியுதோ, நீங்கள் வந்து டோ டச் பண்ண அவசியம் கிடையாது. மேக்ஸிமம் எவ்வளோ குனிய முடியுதோ குனிஞ்சு பாடி அப்பர் பாடி மூவ்மெண்ட் மட்டும் பண்ணுறீங்க. கீழே டைட்டாக வச்சுக்கிறீங்க. 2 காலும் ஒரு 10 செகண்ட் ரெஸ்ட் எடுக்கிறீங்க. 10 கவுண்ட் மட்டும் பண்ணுறீங்க. அடுத்து வந்து பாருங்கள், அதே மாதிரி டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. லெஃப்ட்டில் நல்லா ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணிட்டு ஃப்ரண்டில் வரீங்க. அப்புறம் அங்கேருந்து ரைட்டு போகிறீங்க. லெஃப்ட்டு ஃப்ரண்ட்டு ரைட்டு ஃப்ரண்ட்டு அப்படி போகணும். பாருங்கள், ஒரு கிளாஸும் கரெக்டாக பாருங்கள். அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். இது ஒரு 10 கவுண்ட் போகும். இனிமேல் போக போக கிளாஸ் வந்து அப்படியே கொஞ்சம் நல்லா போகும். இன்னொன்று வந்து கொஞ்சம் ஹார்டாக போகிற மாதிரி இருக்கும். பட் எல்லாமே ஈஸியான எக்ஸசைஸ் தான், ரொம்ப ஹார்ட் கிடையாது. 3rd கிளாஸ் பாருங்கள், நல்லா ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிட்டு இப்போ வந்து ஃபுல்லாக லெஃப்ட்டு ரைட்டு ஃபுல்லாக மேக்ஸிமம் வந்து பாருங்கள் ஃபுல்லாக ட்விஸ்ட் ஆகுது. 180 டிகிரி ஃபுல்லாக போகுது. அது மாதிரி வந்து நம்ம ட்ரை பண்ணணும். ஓகேங்களா? ஃபுல்லாக எந்த அளவுக்கு பாருங்கள். இது வந்து 20 கவுண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு கிளாஸும் செகண்ட் கிளாஸும் 10 இது வந்து 20 கவுண்ட் பண்ணுறீங்க. ஒரு 10 செகண்ட் ரிலாக்ஸ்ட் எடுக்கிறீங்க. ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி. உங்களுக்கு ஒரு 2 டைம் வீடியோ பார்த்து நீங்கள் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் நீங்களாகவே அதை வந்து நீங்கள் கேட்ச் பண்ணிக்கலாம். கிளாஸை ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்ல ரிசல்ட் இருக்கும். ரிசல்ட் கம்பல்சரி கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும். பாருங்கள், ஒரு 4th கிளாஸ் பாருங்கள். அதே மாதிரி தான் இது ஃபுல்லாக உங்களுக்கு வந்து நான் 360 டிகிரியில் எடுத்துருப்போம். என்ன எப்படி இருக்குன்னு சொல்லிட்டுங்கிறது. அதனால் ஃபுல்லாக பாடி வந்து ஃபஸ்ட்டு மேலே இருக்குது. அதேமாதிரி இழுத்து பிடிங்க. டேன் பண்ணி உங்களுடைய வந்து லெஃப்ட் ஹேண்ட் வந்து அவங்களுடைய லெஃப்ட் டோ டச் பண்ணும். ரைட் சைடு ஃபுல்லாக ஸ்ட்ரெச் ஆகும். உங்களுடைய ரைட் சைடு ஃபுல்லாக ஸ்ட்ரெச் ஆகும். அடுத்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டேன் பண்ணிக்கிறீங்க. ரைட் சைடு வந்து ரைட்டு வந்து உங்களுடைய கையை வந்து ரைட் லெக்கோட டோ டச் பண்ணும். லெஃப்ட் சைடு ஃபுல்லாக ஸ்ட்ரெச் ஆகும். ஃபுல்லாக டைட்டாக பிடிச்சிங்க. இதில் இந்த சைடு வந்து லெஃப்ட்டில் ஒரு 10 கவுண்டு, ரைட்டில் ஒரு 10 கவுண்ட் பண்ணுறீங்க. சூப்பராக இருக்கும். நல்லா ப்ரீத் அவுட் கம்பல்சரி, நல்லா லாங் ப்ரீத் அவுட் பண்ணிவிட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நீங்கள் மூச்சு தம் கட்டி பண்ணாதீங்க. மசில்ஸ் அங்கங்கே பிடிக்கும். அடுத்த கிளாஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து டவல் நல்லா தோல் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி நல்லா டைட்டாக பிடிச்சிக்கங்க. பிடிச்சிட்டு நல்லா ஸ்டெப்பபுளாக உட்காந்துட்டு ரொட்டேட் பண்ணுறீங்க. பாருங்கள், கீழே குடிஞ்சமாக ரொட்டேட் பண்ணணும். நல்ல இடுப்பில் நல்லா உங்களுக்கு எஃபெக்ட் கிடைக்கும். உங்களுடைய வலது முட்டி வந்து வலது கையோட முட்டி இடது காலில் உங்களுக்கு போய் டச் ஆகும். அதாவது லெஃப்ட் முட்டி வந்து ரைட்லேயும், ரைட்டு வந்து லெஃப்ட்லேயும் டச் ஆகும். ஓகேங்களா? அந்த கிளாஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அது மாதிரி ஒரு டைம் பண்ணும்போது ரிலாக்ஸேஷன் ரொம்ப முக்கியம். 10 செகண்ட் ரிலாக்ஸ் எடுத்துகிட்டு அடுத்த கிளாஸ் பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு கிளாஸு. நல்லா காலை நல்லா இது மாதிரி பொசிஷனில் உட்காந்துட்டு மேக்ஸிமம் நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு நல்லா டைட்டாக டவலை பிடிச்சிட்டு பேக்கை நல்லா நசிக்கணும். பேக் சைடில். மேக்ஸிமம் பாருங்கள், என்னுடைய முட்டி வந்து டச் ஆகுது பாருங்கள். ஃபுல்லாக தரையில் டச் ஆகுது பாருங்கள். அந்த மாதிரி வந்து நல்லா டச் பண்ணுங்கள். ஓகேங்களா? 20 கவுண்ட் எல்லாமே 20 கவுண்ட் தான். ஓகேங்களா? எல்லாமே இந்த மாதிரி கிளாஸ் வந்து எல்லாமே உங்களுக்கு 20 கவுண்ட் கண்டிப்பாக பண்ணிடணும். 20 கவுண்ட் பண்ணணும். எல்லாம் வந்து ஃபைனலாக வந்து 2 கிளாஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? 2 செட்டு பண்ணுங்கள். 2 இல்லை 3 செட் கூட பண்ணலாம். உங்களுக்கு எனர்ஜி தான் நீங்கள் 3 செட்டு கூட பண்ணுங்கள், இல்லை 2 செட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த கிளாஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு இது வந்து நம்ம ஃப்ரெண்டில், அதாவது வந்து இது வந்து ஒரு யோகாசனம் சம்மந்தப்பட்டு தான். உங்களுடைய இடுப்பு பகுதி நல்லா, வயிறு பகுதி நல்லா அமுங்கும். நல்ல ஸ்ட்ரென்த்னிங் கிடைக்கும். ஓகேங்களா? இது வந்து யோகாசனத்தில் பக்ஷிமோத்தாசனா அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள் எப்படின்னு ப்ரொசீஜராக. ஃபஸ்ட்டு டவல் வச்சுட்டு நார்மலாக டவலை பிடிச்சிட்டு கீழே ஸ்ட்ரெச் ஆகணும். கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணணும். நீங்கள் ஃபுல்லாக போட்டு நீங்கள் டைட் பண்ணோன்னா, என்னுடைய பாடி கண்டிஷன் நான் பண்ணுறேன்னா எனக்கு வந்து நான் பண்ணி எனக்கு கொஞ்சம் பழக்கம் இருக்கிறனால நான் பண்ணுறேன். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறேன், இன்க்ரீஸ் பண்ணுறேன். அதாவது என்னுடைய பிடிப்பு, அந்த கிரிப் வந்து ஃபஸ்ட் நார்மலாக பண்ணேன். அப்புறம் ஒரு சுற்றிட்டு அப்புறம் சுற்றிட்டு இப்போ ஃபுல்லாக பாருங்கள் டோ நல்லா இழுத்து கால் 2 காலையும் பிடிச்சிட்டு பண்ணுறேன். எல்லாத்துலேயுமே ஒரு 5 கவுண்ட் வரைக்கும் நீங்கள் பண்ணலாம். கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். எவ்வளோ முடியுதோ அவ்வளோ பண்ணுங்கள், போதும். ஓகேங்களா? பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான கிளாஸ். இந்த கிளாஸு நல்லா இடுப்புக்கு கீழே வந்து தலாணி வச்சுருங்க. வச்சுட்டு நல்லா டவலை அதே மாதிரி எவ்வளோ முடியும் மேக்ஸிமம் ரொம்ப லாங் இல்லாமல் எந்தளவுக்கு காலை விரிச்சிச்சிங்களோ அந்தளவுக்கு மட்டும் டவலை இழுத்து பிடிச்சிட்டு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்கள் பேக்கில். உங்களோட ரிப்ஸ், அதாவது மார்பு கூடு வந்து நல்லா விரிவடைங்க இதில். ஓகேங்களா? உங்களுக்கு நல்ல ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். நீங்கள் வீட்டிலேருந்து எப்பேற்பட்ட உங்களுக்கு வயிறு இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் குறைச்சிடலாம். கொஞ்சம் டயட்டை ஃபாலோ பண்ணணும். மற்றபடி நார்மலாக வயிறு உள்ளவங்க வந்து ரொம்ப ஈஸியாக குறைச்சிடலாம். கொஞ்சம் டயட்டை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் இன்னும் ரொம்ப பெட்டராக குறைச்சிடலாம். ஓகேங்களா? இதுக்காக நம்ம வந்து பெரிய லெவலில் ஒர்க் அவுட் பண்ண அவசியம் இல்லை. அடுத்த கிளாஸ் பாருங்கள். இது கொஞ்சம் அதுதான் ஃபைனல் கிளாஸு பாருங்கள்.
நல்லா வந்துட்டு நீங்கள் வந்து லெஃப்ட் சைடு இப்போ வந்து இங்கே டவலை போட்டாச்சு. இது வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு இது, அதாவது லெஃப்ட்டு முட்டி வந்து, அதாவது கையோட முட்டி வந்து உள்ளே போகணும், ரைட்டோட முட்டி வந்து மேலே தூக்கணும், ஸ்ட்ரெச் பண்ணணும். நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு ஈஸியாக தெரியும். இது கொஞ்சம் ஒரு ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து நீங்கள் மாற்றிக்கிங்க, ரைட் சைடு போட்டுட்டு இப்போ ரைட் சைடு போட்டிங்கன்னா ரைட்டோட முட்டி கீழே, லெஃப்ட்டோட முட்டி வந்து மேலே நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் ஃபுல்லாக. பாருங்கள் எவ்வளோ சொட்டிங் வந்துச்சு பாருங்கள். வேறு பெரிய அளவில் எக்ஸசைஸ் இல்லை, இந்த எக்ஸசைஸ் தான் பண்ண, இவ்வளோ தான் பண்ணேன். இதுக்கே பாருங்கள். இப்போ 2 செட்டு இதே மாதிரி இன்னொரு செட் போட்டிங்கன்னா பக்காவாக இருக்கும். கொஞ்சம் வெயிலுங்கிறனால சீக்கிரம் சொட்டிங்ஸ் வந்துருச்சு. நீங்கள் நார்மல் ஏர்லி மார்னிங் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ நான் 1 மந்த் ஆச்சு நான் ஒர்க் அவுட் பண்ணி. இப்போ தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுறேன். ஹோம் ஒர்க் அவுட் தான் பண்ணுறேன். நான் மிஸ்ஸஸ் சவுத் இந்தியா நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கிறேன். ஸோ இதெல்லாம் இந்த வீடியோ எதுக்கு நான் போடுறேன் அப்படின்னா, எனக்கு வந்து என்னுடைய மோட்டிவேஷன் வந்து நீங்கள் ஒரு ஃபிட்னஸாக இருக்கணும், இதெல்லாம் வந்து நம்மளோட மக்கள் நல்லா ஃபிட்னஸாக இருக்கணும், அவேர்னஸுக்கு தான் நான் வந்து வீடியோ போட்டுட்ருக்கேன். ஓகேங்களா? நீங்கள் எனக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நான் நிறைய வீடியோஸ் நான் போட்டுட்ருப்பேன். இந்த சுச்சுவேஷன்லேயும் இப்படி நான் அவ்வளோ வீடியோஸ் போட்டேன்னா நல்லா நான் ஒரு 2 to 3 மந்த்ஸுக்கு மேலே ஆகும் நான் ரெடி ஆகிறதுக்கு, ப்ராப்பராக ரெடியாக. ஸோ அதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் நான் உங்களுக்கு தேவையான வீடியோஸ் போடுவேன். உங்களுக்கு எதாவது டவுட்னா நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். டயட் சம்மந்தப்பட்ட நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ டயட்டில் வந்து நான் மேக்ஸிமம் உங்களுக்கு ஹைட் வெயிட் கேட்பேன், அதை நீங்கள் கம்பல்சரியாக கொடுங்க. மற்றபடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.